சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை நாளை சந்திக்கும் சட்டத்தரணிகள் சங்கம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பேச்சு நடத்த திட்டம். நிசங்க சேனாதிபதி இளஞ்சூழல் ஆணைக்குழுவில் முன்னிலை. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை. முஸ்லிம் பெண்களின் ஆடி விவகாரம், அரசாங்கம் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் இம்ரான் மக்ரோப். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் முதலிடம் பிடித்த இந்தியா, 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் வருகை. ரஷ்யாவின் டார்டன்ஸ்தான் குடியரசு மீது உக்ரைன் தாக்குதல், பதிலடி கொடுக்கப்படும் என்கிறது மாஸ்கோ. இனி விரிவான செய்திகள். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ரத்மலானி சைமா மேலதிக விசாரணைக்காக பேராதனை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த கஞ்சிபாணி இம்ரானின் நெருங்கிய சகாவான ரத்மலானி சைமா மலேசியாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று மாலை இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த நிலையில் அவர் நேற்றிரவு பேராதனை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபர் மீது 2014ஆம் ஆண்டு பேராதனை பகுதியில் துப்பாக்கிகளை காட்டி நபரொருவரை கடத்திச் சென்று காயப்படுத்தியமை மற்றும் 2016ஆம் ஆண்டு ஒருவரை சுட்டுக் கொன்றமை தொடர்பில் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பேராதனை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட மற்ற சந்தேக நபர்களும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். எவன்கார்ட் பாதுகாப்பு நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்ட நிசங்க சேனாதிபதி இன்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாகியுள்ளார். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் முன்னிலையாகியுள்ளார். இலங்கையில் மீண்டும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் மகேஷ் கருணாதாஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் இன்று காலை ஏற்பட்டு திடீர் கோளாறு காரணமாக கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இதனால் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் வழங்கும் பணிகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கணினி கட்டமைப்பு சீர் செய்யப்பட்டு கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்றம் மற்றும் ஏனைய நீதித்துறை நடுவர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான அரசாங்கத்தின் முன்மொழிவு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையே நாளைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. நாளை பிற்பகல் 1 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 1978ஆம் ஆண்டில் நீதித்துறை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு 2வது திருத்த நீதித்துறை சட்டமூலத்தை அரசாங்கம் இம்மாதம் 7ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிட்டது. குறித்த சட்டமூலம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையை 110 120ஆக அதிகரிக்கவும், உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 61 63ஆக உயர்த்தவும் பரிந்துரைக்கிறது. பொது மற்றும் நீதித்துறை அலுவலர்கள் அவசர சட்டத்தின் கீழ் தற்போதுள்ள விதிகளை பொருட்படுத்தாமல் மற்ற அனைத்து நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை நடுவர்களின் ஓய்வு வயது 62 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்படும் என்றும் இது குறிப்பிடுகிறது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், நீதித்துறை சேவை சங்கம், பல ஜனாதிபதி சட்டத்தரணிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்தும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற விசேட பொதுக்கூட்டத்தில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் திட்டம் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு விடுக்கப்படும் கடுமையான அச்சுறுத்தல் என எச்சரித்த சட்டத்தரணிகள் சங்கம் இந்த முன்மொழிவை ஒருமனதாக நிராகரித்து தீர்மானம் நிறைவேற்றியது. எவ்வாறாயினும் பலதரப்பட்ட எதிர்ப்புகளையும் மீறி கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த புதிய திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள இந்த சந்திப்பானது நாட்டின் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் புதிய சட்டமூலத்தின் எதிர்காலம் குறித்து முக்கிய தீர்மானங்களை எட்டக்கூடும் என்பதால் அரசியல் மற்றும் நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இலங்கை மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் நீதிபதிகளின் வயதிலேயே நீடிப்பதே அரசாங்கத்துக்கு இருக்கும் பிரதான தேவையாக உள்ளது எனவும் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை நீதித்துறைக்கான மரண அடியாகும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் பிரச்சினைகளை விட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதே தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான விடயமாக மாறியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உரம் மற்றும் நீர்ப்பாசன புனரமைப்பு சிறைச்சாலை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதே நாட்டின் மிகப்பெரிய தேசிய முன்னுரிமையாக தற்சமயம் மாறியுள்ளது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்படுவதால் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை எனவும் வறுமை ஒழியப் போவதில்லை எனவும் வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதனூடாக அரசாங்கம் எதிர்பார்த்து வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் கூட உருவாக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிக்கட்சி முழு நாட்டையும் ஆளும் செயற்பாடே இதனூடாக உருவாக்கப்பட போகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் நாட்டில் தனியாட்சியை கொண்டு வரவே முற்படுகிறது எனவும் இதனால் ஜனநாயகம் சீர்குலைந்து நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு பாரிய அடிவிழுவதுடன் நீதி வழங்கும் செயற்பாடுகளும் முடங்கி போகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் இளைஞர் மன்றங்கள் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் போன்றவற்றிற்கு கூட பெலவத்தை கட்சி அலுவலகத்தின் பட்டியலின்படியே பதவிகள் வழங்கப்பட்டது எனவும் ஜனநாயகம் நாசம் செய்யும் திட்டத்தை முன்னெடுத்த குறித்த அரசாங்கம் தற்போது நீதித்துறையின் மீதும் அழுத்தம் கொடுக்க முற்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள், குழந்தைகள், குடிமக்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளின் உரிமைகளை பலப்படுத்தும் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் காணப்பட்ட போதிலும் அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை எனவும் அரசாங்கம் இவற்றை செய்யாவிட்டாலும் தற்போது அடிப்படை உரிமைகளுக்குள் வராத பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் ஆபத்திற்கு உள்ளாக்கக்கூடிய தரப்பினரின் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாக மாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் அனுமதிக்கப்பட்டால் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால் அதனை சட்ட ரீதியாக தோற்கடிக்க உயிர்த்தியாகம் செய்தேனும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் கூட்டு எதிர்க்கட்சி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் உயர்த்துவதோடு மட்டும் நின்றுவிடாமல் மனித உரிமைகள், எதிர்க்கட்சியின் தொழிற்பாடு, ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலங்களை நீடித்தல் போன்ற ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். வழக்குகளின் தேக்க நிலையை போக்கவே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது உயர்த்தப்படுவதாக அரசாங்கம் கூறுவது முற்றிலும் பொய்யானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கு விசாரணை முறைமைகள், சிவில் நடைமுறை சட்டக்கோவை, சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்ற கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை செய்யாமல் நீதிபதிகளின் காலத்தை நீடிப்பதால் எந்த பயனுமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் குறித்தோ இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிய சந்திப்புகள் குறித்து அரசாங்கம் வெளிப்படை தன்மையின்றி மௌனம் காத்து வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளதாகவும் குறித்த திருத்தத்தை நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மையால் மட்டுமே நிறைவேற்ற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பல்தூரமான வழக்கை ஒரு சில நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்காமல் உயர் நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் உள்ளடக்கிய பூரண நீதிபதிகள் குழாம் முன்னிலையிலேயே விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதியான தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்களின் ஆடை தடை குறித்து ஊடகங்களுக்கு கருத்தினை தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமனம் பெற்று கடமையேற்பதற்காக சென்ற முஸ்லிம் பெண்கள் சுகாதார உதவியாளர்களின் ஆடை விவகாரம் பேசுபொருளாகியுள்ளது. குறித்த வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்ட புதிய ஊழியர்கள் கடமையேற்பதற்காக சென்றிருந்த போது அவர்களின் கலாச்சார ஆடை நடைமுறை தொடர்பாக சில தரப்பினரால் இடையூறுகளும் எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலேயே முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் சில அரசு உத்தியோகத்தர்களால் தேவையற்ற தலையீடுகளுக்குள்ளாவதாகவும் ஒவ்வொரு சமூகத்தவரும் சமூக கலாச்சார உரிமைகள் அரசியல் அமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார்.
அரசியலமைப்பை பேணி நடக்க வேண்டியது ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தரதும் பொறுப்பாகும் என்றும் இதனை மீறும் அரசு உத்தியோகத்தருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சில அரசு உத்தியோகத்தர்களின் இதுபோன்ற செயற்பாடுகளின் சமூகங்களிடையே மீண்டும் முரண்பாடுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும் என்றும் இது அரசாங்கத்தின் வளமான நாடு கொள்கையை கேள்விக்குறியாக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இம்மாதத்தில் முதல் 6 நாட்களில் மட்டும் 42,810 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் இம்மாதத்தின் முதல் 6 நாட்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 7,827 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது மொத்த வருகையில் 18% என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதேபோல் சீனாவிலிருந்து 3,031 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 4,922 பேரும், பிரான்சிலிருந்து 3,908 பேரும் இந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2026 ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 6 வரையிலான காலப்பகுதியில் வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13,86,228 ஆக பதிவாகியுள்ளது. இவர்களில் இந்தியாவிலிருந்து 3,46,057 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,35,323 பேரும் வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் காவல்துறையின் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது மாடுகளை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்து ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட குறித்த சுற்றிவளைப்பின் போது அதிலிருந்த மாடுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்மாந்துறையில் நீண்ட காலமாக மாடுகளை திருடி மகிழுந்தில் கடத்திச் சென்று அறுத்து இறைச்சிக்காக விற்பனை செய்து வந்த கும்பலை கைது செய்வதற்காக சம்மாந்துறை காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது மாடுகளை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்து ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய இருவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இருப்பினும் தப்பியோடிய சந்தேக நபர்கள் இருவரது அடையாளங்கள் காவல்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தீவிர தேடுதல் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமான மட்டக்களப்பு ஸ்ரீ மாமங்கேஸ்வர ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று இடம்பெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடமுள்ளத்து தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கையை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீர்பினாதல் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை உட்பட பல்வேறு கேள்விகளுக்கு அரசு தரப்பில் அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. எனினும் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என மோடி விளக்கமளிக்க வேண்டும் ஆகிய 3 நிபந்தனைகளை காங்கிரஸ் விதித்துள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் விளக்கமளிக்க தயாராக இருப்பதாக கூறிய போதிலும் எதிர்க்கட்சிகள் விவாதத்திலிருந்து தப்பிச் செல்வதாக குற்றம் சுமத்திய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்றத்தின் மகர வாயில் நோக்கி பதாகைகளுடன் பேரணியாக சென்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருந்தனர்.
ரஷ்யாவின் டாடர்ஸ்தான் குடியரசு மீது உக்ரைன் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்ததோடு 75 பேர் காயமடைந்துள்ளனர். உக்ரைன் எல்லையிலிருந்து 1100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள ரஷ்யாவின் டாரஸ்தான் குடியரசில் உள்ள நிஸ்னி காம்ஸ் நகரை இலக்கு வைத்து உக்ரைனின் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் டானேவோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டதாக உக்ரைனின் ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது மாஸ்கோ போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா மீது நடத்தப்பட்ட மிகவும் கொடூரமான ஒற்றை தாக்குதல்களில் இதுவும் ஒன்று என கூறப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு உதவிகளை வழங்குவதாக கூறும் தளங்கள் மீது கியூ தனது தொலைதூர தாக்குதல் தீவிரப்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 7 பேர் உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கான கடுமையான தண்டனையை உக்ரைன் எதிர்கொள்ளும் என மாஸ்கோ கூறியுள்ளது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை நாளை சந்திக்கும் சட்டத்தரணிகள் சங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பேச்சு நடத்த திட்டம். நிசங்க சேனாதிபதி இளஞ்சூழல் ஆணைக்குழுவில் முன்னிலை. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை. முஸ்லிம் பெண்களின் ஆடை விவகாரம் அரசாங்கம் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் இம்ரான் மக்ரோப். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் முதலிடம் பிடித்த இந்தியா 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் வருகை. ரஷ்யாவின் டாடர்ஸ்தான் குடியரசு மீது உக்ரைன் தாக்குதல் பதிலடி கொடுக்கப்படும் என்கிறது மாஸ்கோ. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.